அது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். எங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் போட்டாலே நிறைய ஆகும். இது கடையில் போய் 10 ரூபாய்க்கு சர்பத்தை வாங்கி குடிச்சிருந்துருக்கலாம்னா இதுக்கு செலவு எவ்வளோனா 172 ரூபா செலவாயிருக்கு ஒரு சர்பத்துக்கு ஆசைப்பட்டு. சர்பத்து போய் கடையில் ஒரு 30 ரூபா 20 ரூபா குடிச்சாலும் ஒரே ஒரு தடவை தான் குடிக்கலாம். இது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நன்னாரி சர்பத் எப்படி இருக்குன்றது நீ எல்லாருக்கும் ஹாய் சொன்னியா? நான் தானே ஹாய் சொன்னேன். ஹாய் ஹாய் ஹாய். அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி ஓகே, பாப்பா வந்து இது ஜஸ்ட் வந்து 70 ரூபாய் தான். சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் மெயினாக கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தேவையானது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். நன்னாரி சர்பத்து, அதுக்கப்புறமேட்டு ஐஸ் வாட்ரு, ஐஸ் கியூப் எடுத்து நான் கொஞ்ச நேரம் வெளியே வச்சிட்டேன். அது ரொம்ப உருகி இதாயிடுச்சு. ஐஸ் கியூபு, அதுக்கப்புறமேட்டு இது வந்து என்னது அப்படின்னா வந்து பாதாம் பிசிர். வந்து நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா இது ஊறணும். ஆனா வந்து நான் இப்ப திடீர்னு சரி கேட்டனால வந்து ஊற போட்டேன். இது நான் வந்து ஜூஸ்ல அவாய்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நான் ஜூஸ் நான் போட்டு குடிக்கல, இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ அப்படின்னா பாதாம் பிஸ்கட் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து 20 ருபீஸ் தான். நான் வந்து மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போயிருந்தப்ப 20 ரூபா அந்த பொருள்லாம் போட்டு வச்சாங்க. அதுல வாங்கினேன். இது 20 ரூபா. இது வந்து சப்ஜா சீடு. அது இதை வாங்கிட்டு வந்தேன் சூப்பர் மார்க்கெட்டு. இது வந்து 26 ருபீஸ். அது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். எங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் போட்டாலே நிறைய ஆகும். இது நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் நல்லா 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் வரும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு லெமன். இதுதான் தேவையான பொருள். எப்படி செய்யலாம்? கடையில் போய் 10 ரூபாய்க்கு சர்பத்தை வாங்கி குடிச்சிருந்துருக்கலாம்னா இதுக்கு செலவு எவ்வளோனா 172 ரூபா செலவாயிருக்கு ஒரு சர்பத்துக்கு ஆசைப்பட்டு. 80 ரூபா 180 ரூபா. சரி ஓகே, கடையில் நீங்கள் 20 ரூபா 30 ரூபாய்க்கு குடிச்சாலுமே உங்களுக்கு வந்து ஒர்த்தபிளாக இருக்காது. அப்படியே ஊற்று ஸ்பூனில் ஊற்றாம அப்படியே ஊற்று. ஊத்துறே போதும். தண்ணி ஊத்துனா ஐஸ் ஊத்தணும். போதும். ரொம்ப ஸ்வீட் ஆயிடும். சக்கரை தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ வந்து சர்பத்து, இது வந்து நீங்க சர்பத்து போய் கடையில ஒரு 30 ரூபா 20 ரூபா குடிச்சாலும் ஒரே ஒரு தடவை தான் குடிக்கலாம். இது நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் வச்சு குடிச்சுக்கலாம். அதுக்காக தான் சரி ஓகே, இது வெயில் காலம் தானே, எப்ப வேணாலும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு தான் வந்து இதுல வந்து நான் இது போடல, பாதாம் பிசின் போடல. அது ஒரு நாள் ஃபுல்லா ஊறணும். அதனால சப்ஜா விதை ஐயோ நிறையாவும் போடாத. நான் எனக்கு பிடிக்காது. இது உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். பிடிக்கும், ஆனா நொல்லுன்னு இருக்கனால எனக்கு பிடிக்காது. பிடிக்குங்கிற அப்புறம் நொல்லுன்னு இருக்குங்கிட்ட. சரி ஓகே, அதுக்கு வந்து லெமன் புரிஞ்சுக்கலாம். நான் வந்து 2 லெமனுமே புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்வீட் அவ்வளோவா தெரியாது இல்லையா? உங்களுக்கு ஸ்வீட் வேணும் தேவை அப்படின்னா வந்து நீங்க கொஞ்சம் ஒரு ½ லெமன் மட்டுமே புரிஞ்சுக்கலாம். ½ லெமன் புரிஞ்சுக்கலாம். சக்கரை வேணா போட்டுக்கலாம். அங்கே பாரு ஐஸ் கட்டி எல்லாம் எடுத்து அவ தின்னுட்டு இருக்கா. சரி திங்க விடுங்க. இந்த மாதிரி நம்ம ஐஸ் கட்டியை வந்து இப்போ உள்ள போட போகிறோம். அது வெளியில் எடுத்து ரொம்ப நேரம் வச்சாச்சு. ஐவா அப்படி துண்டா போட்டு இப்போ வந்து நம்ம 3 இது போட்டுருக்கோம். இந்த ஐஸ் தண்ணியை ஊற்றினேன். 3 போதுமா? போடு, இன்னொன்று போடு. ஐஸ் தண்ணியை ஊற்றினேன். இரு அம்மா ஊத்துற அவ ஐஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுருவாளுங்க. நம்ம போதும்னு சொல்லி வாங்கி ஐஸை வந்து ரெடி பண்ணிட்டா. சரி ஓகே, ஐஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், ஐஸ் கியூப் போட்டேன், எல்லாமே போட்டேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ செல்வா குளிச்சு டேஸ்ட் பார்க்க போறேன். கட நட்டி இந்த இது மாதிரி சர்பத்து கடையில் வேலை பார்க்குறேன். நான் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ரிவ்யூ பண்ணணும். ஓகே, ரிவ்யூவே பண்ணலடி, நீயே பண்ணுங்க. சரி ஓகே, இப்போ நான் வந்து குடிக்கவா? ரெடி. ஓகே, இப்போ நிஷா வந்து சூப்பராக நன்னாரி சர்பத்து போட்டிருக்கா. எப்படி போட்டான்னு தான் பார்த்துருப்பீங்களே. இப்போ நம்ம குடிச்சு பார்த்து ரிவ்யூ பண்ணி டேஸ்ட்டு பார்த்து சொல்லிடுவோம். வாசனை மூக்கு கிட்ட கொண்டு போயிலே அடிச்சு தூக்குது. கொஞ்சம் கிட்ட எடுத்துரு, கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? என்ன கடுக்கு முடுக்குன்னு கடிக்கிறீங்க? கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அதை விட கொஞ்சம் கூட மாறுதல். எப்படி இருக்கு? செமையா இருக்கு. கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. பாப்பா அங்கே கூடி, பாப்பா கம்மினிசா ஐஸ் கிரீம் ஐஸ் போட்டிருக்க, ஐஸ் போட்டிருக்கு. வேணாமா? இந்த விதைகள்லாம் எப்படி இருக்கு? இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நிஷா ஊத்துனது இந்த அளவுக்கு வந்து ஊத்துறேன். அதுக்கப்புறம் பாதி இது வந்து நன்னாரி ஊற்றிக்கோங்க, பாதி இது ஐஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமேட்டு 2 ஸ்கியூப் போட்டுக்கோங்க, லெமன் ஊற்றிக்கோங்க. பக்கா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
சுகர் தேவைப்படாது. சுகர் தேவைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? சுகர் தேவைப்படாது. இதுலயே சுகர் வந்து அதிகமா ஆட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் பாதி போட்டா செம்மையா இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. சப்ஜா வேலை செம்ம டேஸ்ட். ஓகே பை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஜூஸ் நன்னாரி எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு தடவை போடையில நான் வந்து அந்த பாதாம் மிஸ்ர் போட்டு செய்யறேன். ஏன்னா அதெல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருந்திருக்கும். சரி, ஓகே, பாய்.